Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒரே தேர்வு மையத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 167 மாணாக்கர் வேதியியல் பாடத்தில் முழு மதிப்பெண் எடுத்துள்ளனர். இது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விளக்கம் அளித்திருக்கிறார். செஞ்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 624 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். அதேபோல தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களும் இதே தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்களில் 167 மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வேதியியல் பாடத்தின் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலர் அறிவழகனிடம் கேட்டபோது பள்ளியில் பணியிலிருந்த ஆசிரியர்கள் கல்வி அலுவலரிடம் விசாரிக்கப்பட்டு அரசுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் வினாத்தாள் எதுவும் கசியவில்லை என்றும் தேர்வில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தனிக்குழு அமைக்க வேண்டும் என்று கல்வி ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாட்டின் இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று மத்திய அரசு பணித் தேர்வுகளில் வெற்றியடைந்த மாணவர்களை பாராட்டும் விழா மற்றும் கல்லூரி கனவு 2025 திட்டம் துவக்க விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைந்த மாணவர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டி திட்டமான கல்லூரி கனவு 2025 திட்டத்தையும் தொடக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது என்பதுதான் திமுக அரசின் கொள்கை என்றார். நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக அரசு ஒரே கொள்கை. ஆனா புதிய கல்விக் கொள்கை மூலமா மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ்ல கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வை நுழைக்க பார்க்கிறாங்க. அதனாலதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையாக எதிர்த்துட்டு வருது. இதையெல்லாம் விரிவா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம், நீங்க எல்லாம் பொறுப்பா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துலதான் அக்கறையில தான். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.